அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ்நாடு ஃபுல்லாக வருவாய்த்துறை அரசு ஊழியர்கள் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது காத்திருப்பு போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக நடத்திட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த காத்திருப்பு போராட்டம், எதுக்காக இந்த ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஸ்ட்ரைக்கை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 9 அம்ச கோரிக்கைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வருவாய்த்துறையில் உள்ள அலுவலக உதவியாளர் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் அப்படின்னு முதல் கோரிக்கையாக வைக்கிறாங்க. இரண்டாவது கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருணை அடிப்படையிலான பணி நியமனத்திற்கான உச்சவரம்பினை 5% குறைத்துள்ளதை ரத்து செய்து 25% உயர்த்த வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கையும் வைக்கிறாங்க. சரிங்க, இதெல்லாம் ஓரமாக வச்சுருவோம். இவங்க கோரிக்கைகள்லாம் நம்ம ஓரமாக வச்சுருவோம். இவங்க வெளியில் சொல்ல முடியாத விஷயங்களை அவங்க சார்பாக நம்ம சொல்லுவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யதார்த்தத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மக்களுடன் முதல்வர் அப்படின்னு அங்கங்கே முகாம் நடத்துகிறாங்க, கேம்ப் நடத்துகிறாங்க இல்லையா? அந்த கேம்புக்கு அங்கங்கே இருக்கக்கூடிய பிடிஓக்கள் தான் அந்த ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு வரணும். அந்த கேம்புக்கு பஸ் வச்சு கூப்பிட்டு வரணும். அந்த கேம்புக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 1.5 லட்ச ரூபா செலவாயிடும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேம்புக்கு அந்த கேம்புக்கான செலவை யார் ஏற்றுக்கணும்? கவர்மெண்ட் ஃபண்டு கொடுக்கணும். கவர்மெண்ட் தான் அந்த செலவை ஏற்றுக்கணும். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேம்புக்கான செலவுலாம் கவர்மெண்ட் கொடுக்கறதே கிடையாது. ஒத்த பைசா கூட கொடுக்கறது கிடையாது. எல்லாமே இங்கே அரசு ஊழியர்கள் தான் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எந்த காசில் செலவு பண்ணுவாங்க? அரசியல்வாதியாக இருந்தால் கூட அங்கங்கே வசூல் பண்ணி செலவு பண்ணுவாங்க. அரசு ஊழியர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்க கை காசு போட்டு செலவு பண்ணுவாங்களா? அவங்களுக்கு சம்பளம் வருதுல்ல, அந்த சம்பளத்துலேருந்து எடுத்து செலவு பண்ணுவாங்களா? அப்போது அவங்க இன்னொரு இடத்துல கை நீட்ட தான் செய்வாங்க. ஆனால் அதுக்கும் இந்த திராவிட மாடல் அரசு ஒரு செக்கு வைக்குது, விஜிலன்ஸ்னு ஒரு செக்கை வைக்குது. அவங்க என்ன தான் பண்ணுவாங்க? ஒன்று அவங்க வேறு எங்கேயாவது கை நீட்டி வாங்கி இங்கே செலவு பண்ணணும். அப்படி தான் செலவு பண்ணுவாங்க, வேறு வழி கிடையாது. அவங்க சம்பளத்தை இங்கே செலவு பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு குடும்பம் குட்டி கிடையாதா? சார், கவர்மெண்ட்டை அவங்க எக்ஸ்ட்ரா பணம் கொடுங்க அப்படி இப்படிலாம் எதுவும் கேட்க கிடையாது. இந்த மாதிரி கேம்புக்கெலாம் கவர்மெண்ட் பணம் கொடுங்க சார். பணம் கொடுத்தீங்கன்னா தான் அவங்க பண்ண முடியும். அவங்க கை காசை போட்டு பண்ணுறதுக்கு எதுக்கு அவங்க அரசு வேலைக்கு போகணும்? எதுக்காக அவங்க அரசுக்கு வருவாய் ஈட்டி தரணும்? சார், ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க லஞ்சம் வாங்குறதுக்கு முதல் காரணமே இந்த திராவிட மாடல் அரசு தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேர் வாங்கணுங்கிறதுக்காக, உங்களோட ஆட்சி மக்கள் மத்தியில் நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக அவங்க செலவுல கேம்ப் நடத்துறீங்க பார்த்தீங்களா? இந்த வேலையை பண்ணாதீங்க தயவு செய்து. அரசு ஊழியர்களோட செலவுல கேம்ப் நடத்துறதுக்கு எதுக்கு சார் கவர்மெண்ட்? அரசு ஊழியர்கள் ஸ்ட்ரைக் பண்ணி இன்னையோட 3வது நாள் நினைக்கிறேன். மக்கள்லாம் எவ்வளவு அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்று தெரிகிறதா இந்த திமுக அரசுக்கு? எதை பற்றியும் கண்டுக்கிறது கிடையாது. மக்கள் மேலேயும் இந்த அரசுக்கு அக்கறை இல்லை, அரசு ஊழியர்களோட மேலேயும் இந்த அரசுக்கு அக்கறை இல்லை. அரசு ஊழியர்கள்னால தான் திமுக ஆட்சிக்கே வந்ததுன்றத திமுக எப்பவுமே மறந்து விடக்கூடாது. அரசு ஊழியர்களும் ஒரு விஷயத்தை மறக்கக்கூடாது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை லஞ்சம் வாங்குற அளவிற்கு அந்த கட்டாயத்திற்கு கொண்டு செல்வதும் இந்த திராவிட மாடல் அரசு தான், இந்த திமுக அரசு தான். அதே மாதிரி உங்களை விஜிலன்ஸை விட்டு தூக்குறதும் இந்த திராவிட மாடல் அரசு தான். இந்த திமுக அரசு உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாது. அதனால் இன்றையிலிருந்து ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், திமுகவை ஆதரிக்காதீர்கள். நீங்கள் பண்ணுற ஸ்ட்ரைக்கில் திமுகவுக்கு தோல்வி பயம் வரணும். அப்போ தான் உங்களோட கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுவாங்க. அது வரைக்கும் சட்டை கூட பண்ண மாட்டாங்க. அதனால் உங்களுடைய கோரிக்கையில் நீங்கள் ஸ்ட்ராங்காக நில்லுங்க. பார்ப்போம் அந்த திமுக அரசு உங்களுக்கு என்ன தான் பதில் சொல்லுது, உங்களோட கோரிக்கை நிறைவேற்றலையா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். விரைவில் இந்த திமுக அரசு முடிவுக்கு வரும் என்பதை இந்த இடத்தில் சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.